என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி கோலம் போடும்போது பெண்கள் இந்த தவறு செய்யறாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா என்ன தவறுகள் வந்து ஒரு இப்போ இஸ்லாத்து வீடு ஒரு 2 வீடு இருக்குன்னு வச்சுங்க. ஒரு தெருவில் 100 வீட்டில் ஒரு 3 வீடு இருக்குன்னா மீதி 98 வீடு இந்து மக்கள் சம்மந்தப்பட்ட இருக்குன்னா அந்த 98 வீட்லையுமே கோலமாக போடுறாங்க. ஏன்னா கோலம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷனுக்காகியோ டைம் பாஸ்க்காகியோ ஏதோ சும்மா 4 கடமைக்கு போடணுன்ற விஷயம் போடவும் கூடாது. அப்படி தான் வர பாதையாக இருந்தாலும் சரி, ஆனால் கோலம் போடுவாங்க. ஏன்னா அந்த கோலத்துக்கு அந்த தன்மை உள்ள தெய்வம் வரும்போது அந்த நடந்து வர பாதை பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அப்படின்றது. மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய், நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க கோலம் போடுறதுலயே நிறைய முறைகள் இருக்கு, வழிகள் இருக்கு, மக்கள் இப்ப அதெல்லாம் பின்பற்றுறது இல்லை அப்படின்னு நம்ம கேமராவை ஆன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க. எனக்கு என்னன்னா இந்த விஷயங்கள் நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. ஸோ நிறைய பெண்கள் உங்களுடைய பதிவுகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் இது போய் சேரட்டும். அதனால அந்த டாபிக் தான் இன்னைக்கு கேட்க போறேன். உங்களுக்கே தெரியாது நான் இதை கேட்பேன் அப்படின்ட்டு. என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி கோலம் போடும்போது பெண்கள் இந்த தவறு செய்யறாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா என்ன தவறுகளை நீங்க சொல்லுவீங்க? இப்போ தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அதுவும் இப்போ ஒரு அதிகபட்சம் ஒரு 20 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் தான் கோலன்ற விஷயமே இல்லாத போயிடுச்சு. ஒரு அப்படியே நீங்கள் 2000க்கு உள்ளே போனீங்கன்னா ஒரு வீட்டிலேருந்து ஒரு இப்போ இஸ்லாத்து வீடு ஒரு 2 வீடு இருக்குன்னு வச்சுங்க. ஒரு தெருவில் 100 வீட்டில் ஒரு 3 வீடு இருக்குன்னா மீதி 98 வீடு இந்து மக்கள் சம்மந்தப்பட்ட இருக்குன்னா அந்த 98 வீட்லேயுமே கோலம் இருக்கும். வாசலில் கோலம் இல்லாத வாசலே இருக்காது. அந்த மாதிரி தெரு இருந்த போய் இப்போ ஒரு தெருவில் ஒரு கோலம் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதுவே அலங்கோலமாக இருக்குது. ஒரு கோலமே அலங்கோலமாக போடுறாங்க. ஏன்னா கோலம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷனுக்காகியோ டைம் பாஸ்க்காகியோ ஏதோ சும்மா 4 கடமைக்கு போடணுன்ற விஷயம் போடவும் கூடாது. அப்படி தான் இப்போ போட்டுட்ருக்காங்க. கோலத்துக்குன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று போட ஆரம்பித்தது கிடையாது. இது ஒரு ஹிஸ்ட்ரியே சொல்லப்போனால் ஒரு 2 லைனில் சொல்லப்போனால் கோலன்றது போடுறது பார்த்திங்கன்னா 2 விஷயத்துக்காக நம்ம நினச்சிட்ருக்காங்க. ஒன்று லக்ஷ்மி வர்றதுக்காகியும், ஒன்று பார்க்குறது வீடு நல்லா சுபிக்ஷமாக தெரியணும்னு. அது உண்மையான விஷயந்தான். இது கோலன்றதை பயன்படுத்த பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷ்மி அன்றைய பொழுது படி அளக்கும் போது நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம வீடு மங்களகரமாக இருக்கணும். அது நடந்து வர பாதையில் எப்படி கோவில் வாசலில் கோலம் போடுவாங்களோ, கோவில் பாருங்க எவ்வளோ பேர் சன்னிதி இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் கோயில் இருந்தாலும் சரி, உள்ள என்ன தான் பண்ணியிருந்தாலும் சரி, ஆனால் வாசலில் சின்னதாக ஒரு கோலமாவது போட்டு வச்சுருப்பாங்க. அது ஒரு நாள் இல்லை, 1000 பேர் நடந்து வர பாதையாக இருந்தாலும் சரி, ஆனால் கோலம் போடுவாங்க. ஏன்னா அந்த கோலத்துக்கு அந்த தன்மை உள்ள தெய்வம் வரும்போது அந்த நடந்து வர பாதை பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அப்படின்றது ஐதீகமாக பண்ணுவாங்க. இந்து சங்கீதத்தில் இஸ்லாத்தாளுங்க கோலம் போட மாட்டாங்க. நான் இஸ்லாத்தாளுங்க பற்றி பேசலை, இந்து ஆளுங்க மட்டும். கோலம் எதுக்காக போடுறது ஒன்று முக்கியம், அதை எப்படி போகணுன்றது ஒரு விஷயம் முக்கியம். கோலம் போடுறதால 2 நன்மை இருக்குது. ஒன்று, வீடு சுபக்ஷமாக இருக்கும், வீடு நல்லா பார்க்குறதுக்கு ஒரு மங்களகரமாக இருக்கும். தெய்வம் வரும்போது நம்ம வீட்டுக்கு வர்றதுக்காக கோலம் போடுறது ஒன்று உறுதி. 2வது ஒரு விஷயம் மக்களுக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. கோல மாவு பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா நிறைய பாக்கெட்லேயும் ஃபேன்சி ஸ்டோர்லேயும் சூப்பர் மார்க்கெட்லேயும் விற்கிது. ஆனால் கோல மாவுனால பச்சரிசியை மிக்ஸ் பண்ணி தான், பச்சரிசி மூலியமாக தான் கோல மாவை ஆதி காலத்துலேருந்தே போட ஆரம்பித்தாங்க. பச்சரிசி அரைச்சி தான் போடுவாங்க. அதை அரைச்சி போடுறதால நம்மளுக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கே தெரியாத ஜீவராசிகளாகட்டும், எறும்புகளாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன ஒரு பூச்சிகளாகட்டும், எப்படி நம்ம அன்னதானம் கொடுத்தா நம்மளோட பாவம் கர்மம் குறையுதோ, இப்போ இவ்வளோ பெரிய உருவத்துக்கு ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற ஒரு பாவம் குறையும் போது கண்ணுக்கு தெரியாத ஜீவனுக்கு நம்ம யாருக்குமே படி அளக்கிறது கிடையாது. தெரியுற கண்ணுக்கு நாய்க்கு வைப்போம், மாட்டுக்கு வைப்போம், கோழிக்கு வைப்போம், இந்த 3 விஷயத்துக்கு வைப்போம். அதிகபட்சம் ஆடு கூட வைப்போம்னு வச்சுங்களேன், மாடுக்கு வைப்போம். இந்த 5 ஜீவராசிக்கு நம்ம காமனாக வைப்போம். ஆனால் நம்ம எறும்புக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடு வச்சுருக்கோமா? ஆனால் அதுவும் ஒரு உயிர் தான், அதுவும் கடவுள் படைச்சது தான். இந்த பிரபஞ்சத்தில் அதுவும் ஒரு உயிர். இவ்வளோ பெரிய டைனோசரை வாழ்ந்த உலகத்தில், இவ்வளோ பெரிய யானை மாடு குதிரை இருக்கிற உலகத்தில் கண்ணுக்கு தெரியாத எறும்பு வர்றதும் ஒரு ஜீவராசி தான். ஸோ அதுக்கு உணவு மூலியமாக தான் அந்த பச்சரிசியை நம்ம கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகள் நம்ம வாசலுக்கு வந்தோம், அதை சாப்பிடணும், அதெல்லாம் நம்மளுக்கு நன்மை நடக்கணும், பாவங்கள் குறையணும்னு தான் அதை ஆரம்பிச்சுது முதல்ல கோலம் போடுறது. ஆனால் அது போகிற போக்கில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஷனாக போயிடுச்சு. பொங்கலுக்கு கலராக கோலம் போடுறதுலாம் போயிடுச்சு. ஸோ இதுதான் கோலம் போடுறதுக்கு ரீசன். கோலம் எப்படி போடக்கூடாது அது ஒரு ரீசன் என்னென்னா, நார்மலாக ஒரு கோலம் போடு பார்த்திங்கன்னா காலைல வரும், வீடு நல்லா தெளிச்சிடணும். சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறி தந்துக்கு நைட்டே பெருக்கி நைட்டே தண்ணி தெளிச்சு வச்சுட்டு காலையில் கோலம் போடுவாங்க. அந்த தப்பே செய்யக்கூடாது.
அந்த நைட்டுக்குள்ளே எவ்வளோ நெகட்டிவான விஷயம் அந்த இடத்துல இருந்து போயிருக்கலாம், வந்திருக்கலாம், நடந்திருக்கலாம், சுத்தம் இல்லாத நடந்திருக்கலாம். ஸோ அந்த ஸ்பாட்டில் நீங்கள் கோலம் போடுறீங்கன்னா அப்போ தான் பெருக்கணும், அப்போ தான் தண்ணி தெளிக்கணும், அப்போ தான் நீங்கள் கோலம் போடணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நைட்டே எதுவுமே பண்ணக்கூடாது. காலையில் எந்திரிக்கணும், பெருக்கணும், தண்ணி தெளிக்கணும், அதுக்கப்புறம் கோலம் போடணும். இது ஒன்று. அந்த கோலம் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் ஆரம்பிக்கக்கூடாது, தெற்கு திசையில் முடிக்கவும் கூடாது. நீங்கள் கிழக்க 10 மணி அது உங்கள் இஷ்டம், மேற்கு உங்களுக்கு இடம் அந்த மாதிரி போடலாம். தெற்கு ஆரம்பித்து தெற்கில் முடிக்காதீங்க. 2வது ஒரு விஷயம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களால் உடம்பு வளைச்சி கோலம் போட முடிஞ்சால் நீங்கள் கோலம் போடுங்க. அப்படி முடியலையா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு சொல்லிட்டு போடுங்க. ஆனால் உடம்பே முடியாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்தத்துலேயே கோலம் போடுவாங்க. சொல்லணும் உட்காந்தத்தில் உருட்டுன்ற மாதிரி உட்காந்தத்துலேயே கோலம் போடுவாங்க. அது போடுறதால எந்த ஒரு பலனும் கிடையாது. அழகாக எந்திரிச்சு குனிஞ்சு நிமிஞ்சு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நீங்கள் கோலம் போட்டிங்கன்னா சின்னதாக கூட போடுங்க. நீங்கள் பெருசாக போடணுன்ற அவசியம் கிடையாது. வாசல் 3க்கு 3 வச்சு கோலம் 10க்கு 10 போடுறதா எந்த யூஸும் இல்லை. கொஞ்ச நேரத்தில் அழிச்சிரும். நீங்கள் படுற கஷ்டம் பண்ணுங்க. சின்னதாக போட்டாலும் ஒரு மங்களகரமாக கச்சிதமாக போடுங்க. ஸோ 3 விஷயம். 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா கோலம் போடும்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பானை வரைகிறோம், கரும்பு வெல்கம், அதுதான் வெஜிடபிள், அது வந்து ஃபெஸ்டிவல் டைம், அது விட்டுருங்க. நார்மலாக கோலத்தால் பார்த்தீங்கன்னா தெய்வம் உருவம் வரையவே கூடாது. ஓகே, சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னலாம் வரைஞ்சி நானே பார்த்துருக்கேன். நானே என் வீட்டிலேருந்து வரும்போது சந்தையிலையோ தெருவிலையோ பார்ப்பேன். தெய்வம் உருவம் பார்த்தீங்கன்னா கோலத்தால் வரையக்கூடாது. நார்மலாக உங்களுக்கு ஒரு பூ வகைகளோ பூ டிசைனோ எவ்வளோ பூங்கள் இருக்குது, எவ்வளோ செடிகள் இருக்குது, மரங்கள் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் போடலாமே தவிர தெய்வ உருவங்கள் தயவு செஞ்சு வரையாதீங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் சிலை அம்மனோட கோலம் போடுறது, கிருஷ்ணனோட உருவம் வரைகிறது, ஸோ இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. தெய்வ வழிபாடும் சரி, சித்த பேர் உங்களுக்கு தெரிஞ்ச உருவம் வரையான்னு சொல்லிட்டு உருவத்தை வரையாதீங்க. நார்மலாக பூ செடி மரம் இந்த மாதிரி வரைங்க. இல்லை பூக்குன்னு சில டிசைனுங்க இருக்குல்ல அந்த மாதிரி போடணும். சரிங்களா? இது முக்கியமான விஷயம். இந்த ஒரு 5 விஷயமே நீங்கள் கடைப்பட்டு கரெக்டாக கோலங்கள் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கோடி கோடியாக பணம் கொட்டுறதுக்காக கோலம் போடுறது கிடையாது. உங்களோட வீடுன்ற பார்த்தீங்கன்னா இந்த தரித்திரம்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தரித்திரன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கம்மியாக இருக்கும். ஏன் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன்னா, உங்களோட வழிபாடில் நீங்கள் இவ்வளோ வீடு சுத்தபத்தமாக வச்சு, உங்கள் நிலவாசலை சுத்தபத்தமாக வச்சு, உங்கள் தெற்கு வாசலை சுத்தபத்தமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு படி அளக்கிற தெய்வம் வந்து படி அளக்கும் போது தன்னால் உங்கள் வீட்டுக்கு ஒரு நறுமணமாக வரும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளமும் சுத்தமாக இருக்கணும். சுற்றி இருக்கிற பாசிட்டிவான எனர்ஜி நம்ம இருக்கிற இடத்தையும் வச்சுக்கணுன்னு தான் நம்ம சுத்தம் பண்ணுறோம். அப்போ நீங்கள் இவ்வளவும் கரெக்டாக பண்ணும்போது தன்னால் உங்களுக்கு நடக்க வேண்டியது நடந்துடும். அந்த எந்த ஒரு விஷயம் தடங்கலாக போகிறது, ஹஸ்பண்டுக்குள்ளே சண்டை சாடி வர்றது, நாச்சின்னு போடுறது, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை வருது, இதெல்லாமே வராமல் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமாக சுபட்சகமாக இருக்கும். அதுக்காக தான் கோலமே போட ஆரம்பித்தாங்க. இது மட்டுமே நீங்கள் கடைப்பிடிச்சி பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் வரும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க பாய். என்னென்னா மக்கள் வந்து கோலம் போடுறதுல கூட இவ்வளோ விஷயம், இவ்வளோ தன்மைகள் இருக்கா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கொடுத்த பதிவு வந்து ரொம்ப தீர்க்கமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அற்புதமான தகவல். நன்றி. நன்றிம்மா.